இப்படிதான் இருக்கணும், கழிவறையில் போய் அந்த சிவாயமத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. நீ குளிக்கும் பொழுதும் சொல்லலாம், மலம் கழிக்கும் பொழுதும் சொல்லலாம். நேரம் காலமும் அவன்தான், இந்த பிரபஞ்சமே அவன்தான். அவ்வாறு இருக்க நீ எந்த இடத்துல வேணாலும் நாம நினைக்கலாம் சுவாமியை. நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் இறைவனை நினைக்கலாம். சிலருக்கு ஒரு கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது ஒரு ஆசிரியர்களாக நம்ம இருக்கிறோம், கல்வியில நம்ம நோக்கி போறோம்னா எந்நேரமே நல்ல இப்படிலாம் சொல்ல முடியுமாப்பானா சொல்ல முடியாதுதான். ஆனா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை சொல்லலாம். உங்களுடைய கடமையில நீங்க சரியா இருக்கணும். கடமை மீறி நம்மளுக்கு கண்டிப்பா நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்க சொல்லுவது, நீங்க கடமையா செய்றீங்க பார்த்தீங்களா, அந்த செயல் எல்லாமே சிவாய நம சொன்ன மந்திரமா மாறும். வாழ்க்கையில எவன் ஒருவன் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இறைவனுக்காக எதையுமே நம்மளால செய்ய முடியாது, இறைவனை நினைத்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் அத்தனையும் தன்னுடைய ஆன்மாவின் வளர்ச்சிக்கு மட்டும்தான். மாற்று கருத்தே கிடையாது. சுவாமிக்கு நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நம்மளுடைய ஆன்மாவை நாம உயர்த்த போறோம். நம்மளுடைய ஆன்மாவானது சிவமா ஆனா பல பேருக்கு உதவியா இருக்கும். சிவம் எப்படியோ பொதுநலமா எல்லாருக்கும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய சிவம் எப்படியோ அதே போல் சிவத்தை வழிபடும் ஆன்மாவானது அனைத்து ஆன்மாவையும் மேலோங்க வைக்கும் பெரும் காந்தகமாக மாறும். அதனாலதான் இந்த சிவபக்தி கொண்டு வரலாம் பாருங்களேன். எங்கேயாவது ஒரு சித்தர்களான ஒரு படை சூழ்ந்து போயிடும் கிட்ட, எப்படி சூழ்ந்து போகுது, அது காந்தகமாச்சே. துருப்பிச்சு இரும்பா இருந்தாலும் இழுக்கும், தானா கிட்ட சேர்த்துக்கும். அதே காந்தமாகக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால் சிவம் என்பது பெரிய பிரம்மாண்டமானவர். அவரை நாம எல்லாம் கண்டிப்பாக அடைவதுதான் இந்த வாழ்க்கையுடைய பெரிய பயனே. அப்ப இந்த சிவத்தை மறந்து மாயை என்னும் இந்த இல்லற வாழ்வும் வெளிவாழும் அனைத்து வாழ்க்கையுமே மாயைதான். ஓஹோ, அப்ப இந்த இல்லற வாழலாம் திறந்துட்டு சிவமேன்னு போனா நீ பேசி எதிர்க்க, நீ உருவாயிருப்பியா, இப்படிலாம் ஒரு கேள்வி வரலாம். எல்லாமே மாயை தான். இந்த உலகமே மாயை தான். எல்லாம் மாயை தான். நாம வந்தது எதற்காகனா இதுல இருந்து வெற்றி அடைவதற்காக வந்தோம். இந்த உலகமே ஒரு துன்பம் ஒரு கடல் போன்றது. அந்த கடல்ல நீந்தி கரை ஏறுபவன் முக்தி அடையறான். கரை ஏறாதவன் மாயை என்னும் கடலுக்குள்ளே ஆழமாக போகின்றான்.